சிறுதானிய உணவுகள் தயாரிப்பு தொழிலுக்கான பல்வேறு வாய்ப்புகளை இதுவரை பார்த்த நிலையில் உணவகம் தொடங்குவதற்கு வங்கிக் கடன் பெற உதவக்கூடிய மாதிரி திட்ட அறிக்கையை இன்று நாம் பார்க்கலாம். அதை விளக்குகிறார் வணிக செய்தி ஆசிரியர் சந்திரன். இந்த வாரம் நம்ம சிறுதொழில் பகுதியில் சிறுதானிய உணவகம் நடத்துறது பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிறுதானிய உணவகம் நடத்துறதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த சிறுதானிய உணவகம் அப்படிங்கிறது வந்து ஒரு 500 சதுரடி பரப்பு டைனிங் ஹால் கொண்டதாகவும் அதுக்கு ஏற்ற அளவு வந்து ஒரு கிச்சன் அதே மாதிரி ஸ்டோர் ரூம் கொண்டதாகவும் வந்து நம்ம திட்டமிட்டு நடத்துகிறோம். இந்த டைனிங் ஹாலுக்கு தேவையான உள் அலங்கார வேலைகள் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபா செலவாகும்னு நம்ம கணக்கிடுறோம். இதில் வந்து 6 ஜோடி மேஜை நாற்காலிகள், அதாவது ஒரு மேஜைக்கு 4 சேர் அப்படிங்கிற விதம் 6 செட்டு போட முடியும் அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம். இது தவிர இந்த ஹோட்டலுக்கு தேவையான கேஷ் கவுண்டர்னு ஒன்று, அதே மாதிரி டைனிங் ஹாலில் பொறுத்தவரையில் அங்கேயே சமைச்சு சமைச்சு கொண்டு வந்த பொருட்கள்லாம் வச்சுருந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள்லாம் போடணும். அந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் சேர்ந்து பார்க்கும்போது டைனிங் ஹாலுக்கு தேவையான ஃபர்னிச்சருக்கு ஒரு 65,000 ரூபா செலவாகும்னு நம்ம கணக்கிடுறோம். அதுக்கப்புறம் சமையல் பாத்திரம், மிக்சி, கிரைண்டர் அப்படிங்கிற ரீதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு கணக்கிடுறோம். ஏன்னா இப்போ இந்த கிரைண்டர்லேயே வந்து தேங்காய் துருவுறது போன்ற நவீன வசதிகள் கொண்டதாகவும் நம்ம பண்ணணும். அதனால் அது கூடுதல் செலவாகுன்றாங்க. அதுக்கு அடுத்தது டைனிங் ஹாலுக்கு தேவையான பாத்திரங்கள், அதாவது சர்வ் பண்ணுறதுக்கு அந்த பக்கெட்ஸு, மற்றபடி சாதம் வெட்டுறது சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் உண்டான பாத்திரங்கள், அப்புறம் ஒவ்வொரு டேபிளுக்கும் வந்து டம்ளர்ஸு, ஜக்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகும் அப்படின்னு நம்ம கணக்கிடுறோம். அதுக்கு அடுத்தது இந்த ஹோட்டலை பொறுத்தவரையில் இதில் வந்து பவர் சப்ளை அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா எல்லா நேரத்துலேயும் வந்து ஃபேன் ஓட வேண்டியிருக்கும் சாப்பிட்ற நேரத்தில், அப்போ தான் கஸ்டமர்ஸ் விரும்புவாங்க. அதே மாதிரி லைட்டும் தேவைப்படும். அதனால் பவர் கட் ஆச்சுன்னா உடனே பவர் சப்ளை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதனால் ஒரு ஹை எண்டில் இருக்கிற ஒரு இன்வெர்ட்டரோ இல்லை யூபிஎஸ்க்கு நமக்கு 30,000 ரூபா செலவிட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை பொறுத்தவரையில் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து ஒரு 3லேருந்து 5 கேவி கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஜெனரேட்டர் செட்டை வாங்கிக்கிறது நல்லது. அது வந்து எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு எப்பவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா அதுக்கு கூடுதலாக இன்னும் ஒரு 1,00,000 ரூபாய் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்தது சமையல் அடுப்பு. இங்கே வந்து நம்ம இட்லி, தோசை உட்பட எல்லாத்தையும் செய்கிறோம். ஏன்னா காலை, மாலை, இரவு 3 வேளை உணவும் இந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணுறதா திட்டமிடுறோம். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடுப்பு செட் பண்ணுறதும், அதுக்கு ஏற்ற மாதிரி வர்த்தக கேஸ் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுறதுக்கும் ஒரு 35,000 ரூபா செலவாகும் அப்படின்னு கணக்கிடுறோம். அதுக்கப்புறம் உணவகத்துக்கான விளம்பர செலவு ஒரு 15,000 ரூபாய். இதில் வந்து ஃபுட் லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு முறைப்படியான உணவகம் நடத்துவதற்கான அனுமதி சான்றிதழ் வாங்கிட்டு செய்யணும். அதுக்கான செலவு வந்து ஒரு 10,000 ரூபா ஆகும் அப்படின்னு கணக்கிடுறோம். ஆக மொத்த ஆரம்ப முதலீடுங்கிறது 2,00,000 ரூபாய் ஆகும்னு கணக்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நடைமுறை மூலதனம். இதில் நடைமுறை மூலதனம் இட வாடகை நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா ஆகும்னு கணக்கிட்டுருக்கோம். ஆனால் பலரும் இந்த தொழிலில் இருக்கவங்க சொல்கிறது இதுக்கு கூடுதல் செலவாகலாம். இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி ரியல் எஸ்டேட் தான் வந்து உணவகம் தொழிலில் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. பொருட்களோட விலை நிர்ணயமே இதை பொறுத்து தான் இருக்குங்கிறாங்க. அதனால் அது இடத்துக்கு இடம் மாறுபடும். அதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்க. அதுக்கப்புறம் மின் கட்டணம் அப்படிங்கிறது வந்து ஒரு 10,000 ரூபா செலவாகும். அதுக்கப்புறம் பணியாளர் சம்பளம்னு வரும்போது ஒரு ஹெட் குக்குக்கு வந்து 20,000 ரூபா சம்பளம், அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒரு 15,000 ரூபாய். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு உணவு பரிமாறுபவர் 2 பேர் போடுறோம். அதுக்கு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் 9,000 ரூபான்ற விதம் 18,000 ரூபா செலவாகும். அதே மாதிரி கிளீனர்ஸ், உள்ள கிச்சனில் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளும், வெளியில் டைனிங் ஹாலில் 2 பேரும் தேவைப்படும் கணக்கிட்டு 3 பேர் போட்டிருக்கோம். அவங்களுக்கு தலா 7,000 ரூபா தான் 21,000 ரூபா செலவாகும்னு கணக்கிடுறோம். அப்புறம் மளிகை பொருட்கள், காய்கறி 2த்துக்கும் தலா 3,000 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகும் அப்படின்றது தான் நம்ம கணக்கீடு. அதுபடி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 90,000 ரூபாய் செலவாகுது ஒவ்வொருத்துக்கும். அதுக்கப்புறம் சமையல் எரிவாயை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் 3 வேலைக்கும் சேர்த்து செலவாகும் அப்படின்னு கணக்கிடுறோம். அதுக்கப்புறம் குடிநீர் வந்து ரொம்ப முக்கியமான தேவை. அதனால் வந்து ஒரு ஆர்ஓ சிஸ்டம் போட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உணவு சமைப்பதுக்கும் நல்ல தரமான ஆர்ஓ சிஸ்டத்துலேருந்து தண்ணி எடுத்தே பயன்படுத்துறது தான் வந்து பாதுகாப்பு. அது மாதிரி பண்ணும்போது ஒரு ஹை எண்டில் வந்து ஒரு ஆர்ஓ போட வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் கரண்ட்டு செலவு மற்ற விஷயமா ஒரு 10,000 ரூபாய் செலவிட வேண்டியிருக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த முதலீட்டின் மீதான வட்டி அப்படிங்கிற ரீதியில் மாதத்துக்கு ஒரு 16,000 ரூபாய் செலவிட வேண்டியிருக்கும்னு கணக்கிடுறோம். அதுபடி பார்த்தா நடைமுறை மூலதனம் 3,60,000 ரூபாய். இது ஆண்டுக்கு கணக்கிட்டோம்னா 43,20,000 ரூபா ஆகுது. அதுக்கடுத்து மொத்த முதலீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நிலையான மூலதனம் 2 லட்சம், நடைமுறை மூலதனம் 43,20,000, ஆக மொத்த முதலீடு 45,70,000 ரூபா ஆகுது. இதில் வருவாய் சைடுக்கு வந்தோம்னா இந்த அளவில் நம்ம நடத்துகிற ஹோட்டலில் வந்து ஒரு நாளைக்கு சராசரி வந்து ஒரு 15,000 ரூபாய் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு 4,50,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 54 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அளவில் தெரிய வருது. இதிலேருந்து நம்ம நிகர லாபம் கணக்கிடும்போது விற்பனை வருவாய் 54 லட்சம், செலவு 43,20,000, லாபம்னு பார்க்கும்போது 10,80,000. இதை ஒரு மாதத்துக்குன்னு கணக்கிட்டோம்னா 90,000 ரூபாய் வந்து ஒரு மாதத்துக்கான வருவாய் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம பேங்க் லோன்னு போகும்போது அவங்க முக்கிய விகிதங்கள் கேட்பாங்க. அதுபடி நம்ம ஏற்கனவே கணக்கிட்ட தகவல்களை வச்சு இந்த புள்ளிவிவரத்தை கால்குலேட் பண்ணோம்னா நிகர லாப சதவீதம் வந்து 20% அப்படின்னு வருது. முதலீட்டு வருமானத்தின் மீதான விகிதம் அப்படிங்கிறது வந்து 23.63% அப்படிங்கிறது வருது. லாபம் நஷ்டம் இல்லாத நிலைங்கிறது 76.73% அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் வருது. ஸோ இந்த திட்ட விவர அறிக்கை இந்த அளவில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து சேவையிலையும் உணவு தரத்திலையும் வந்து கவனம் செலுத்தினீங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு வெற்றிகரமான உணவகம் நடத்துறது சாத்தியம். அதில் இன்றைக்கி சிறுதானியத்து மேலே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு ஈர்ப்புனால சிறுதானிய உணவகம் வெற்றிகரமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது?